உண்டான தேர்வு நேற்று நடைபெற்றது. தாள் 1 வெற்றிகரமாக முடிந்தது. இந்த தாள் 1உடைய ஆன்சர் கீஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் இப்போ கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸில் நிறைய பேருக்கு நிறைய விதமான குளறுபடிகள் இருக்குது அப்படின்றத அவங்களும் பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பொது தேர்வில் பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட பொது தேர்வர்கள் 180 நிமிடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 240 நிமிடங்கள், ஜென்ரலுக்கு 180, டிஃபரன்ஷியல் ஏபிலிட்டிக்கு 240, இப்படி தான் அவங்க டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதிப்பெண்கள் முறையில் பார்த்திங்கன்னா என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன மதிப்பெண்கள் அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. சில ஆன்சர்கள் பார்த்திங்கன்னா இது டென்டேட்டிவான ஆன்சர் மட்டும்தான், இது அஃபிஷியலான ஆன்சர் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இது ஒட்டுமொத்தமானதை டென்டேட்டிவான ஆன்சர் கீஸுங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து டிஆர்பியோடைய தரப்புலேருந்து அஃபிஷியலான டிக்ளரேஷன் ஆன்சர் கீஸை நமக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு 2-3 மதிப்பெண்கள் சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா சேஞ்ச் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு டெட் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ டெட்டு பேப்பர் 2 உடைய ஆன்சர் கீஸும் பார்த்திங்கன்னா இன்று மாலைக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் தொடர்பான சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ உதவி பேராசிரியர் அந்த தேர்வில் நிறைய குளறுபடிகள் 2006 பிறந்தவர் பார்த்திங்கன்னா இப்போ 2026 உதவி பேராசிரியர் ஆக முடியுமா? ஸோ முனைவர் பட்டம் அதுக்குள்ளே அவரால் பெற முடியும் அப்படின்னா உதவி பேராசிரியர். ஸோ இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாமே நடந்திருக்கிறதுனால இந்த தேர்வை அறவே ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இதில் தலையிட்டு இந்த தேர்வே வேண்டாம், அதுவும் இல்லாமல் ஒரு தேர்வுக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு இன்னும் கிளாரிட்டியாக தெரியல. ஸோ அரசு தரப்புலேருந்து இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷான தேர்வை நடத்துவாங்களா இல்லையா அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த உதவி பேராசிரியருடைய தேர்வை முற்றிலுமே ரத்து செய்ய போகிறாங்க. இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். டிஆர்பியில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால டிஆர்பி போர்டே பார்த்திங்கன்னா கலைக்கப்பட்டு புதிய ரெக்யூர்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. புதிய பணியாளர்கள் அந்த இடத்துல நியமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே நமக்கு இருக்குங்க. இதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள், இந்த ஜூலை இறுதிக்குள்ளார இதோடைய நோட்டிஃபிகேஷனை நாம் எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. 149 ஜிஓவையும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுக்குறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னதுனால கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு சில நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் தினசரி வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதில் மிக மிக முக்கியமானது இந்த 149 ஜிஓ. அதுவும் இந்த ஆண்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 15,000 ஆசிரியர்கள் இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளார நாங்கள் எடுத்து போஸ்டிங்ஸில் நாங்கள் ஆசிரியர்களை உட்கார வைப்போம் அப்படின்ட்டு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ பிடி பிஜிடி அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக அனைத்து தேர்வுகளும் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. புதிய ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.